ஹலோ guys, இன்னைக்கு நம்ம ஜிம்மினோட 3 ஷாட் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் சிஸ்டர் பாய் ஃப்ரெண்ட் மேரிட் யூ. ஸோ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா அக்கா கறி வாயினை கூட்டு போய் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி பேசியிருப்பேன். எனக்கும் ஜிம்மினுக்கும் அதெல்லாம் நடந்தது, இப்போலாம் நடந்தது அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் நிறையவே போட்டிருந்துருப்பா. அது மட்டும் இல்லாமல் வாயினா ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்துப்பா. பட் இதெல்லாமே ஜிம்மின் கேட்டுட்டு தான் இருந்திருப்பாரு. அதோட அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணால் லெட்ஸ் கன்டினியூ டு த 3 ஷாட் பார்ட் 2. ஸோ ஜிம்மின் இதெல்லாம் கேட்டுட்டு வாயின் அழுகிறத பார்த்துட்டு மனசு அப்படியே வெளில வர வந்து, ஏண்டி உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? அதான் தெளிவாக சொல்லிட்டான்ல, உன்ன மாதிரி இவளெல்லாம் அவ்வளோதான் விட்டேன்னு. உனக்கு என் பொண்டாட்டின்னு தெரியும்ல, தெரிஞ்சே இப்படி எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணால் அவள் என்ன விட்டு போயிடுவான்னு நினச்சிட்டு இருக்கியா? இல்லை அவள் தான் என்னை விட்டு போனா நான் தான் அவளை விட்டுட்டு உங்ககிட்ட வந்துடுவேன்னு என்ன கனவு கோட்டை கட்டி வச்சுருக்கியோ? அந்த சீன்லாம் இங்கே இல்லைம்மா, சீனே இல்லை சரியா? மூட்டு அதை ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இந்த வழுகுதில்ல அவங்க கூட போய் வாழ்க்கைய வாடு என்ன கரெக்டா? ஏய் நீ வாடிங்க. அவள் தான் ஏதோ கிறுக்கச்சி மாதிரி பேசிகிட்டு இருக்கானா, நீ ஏடி அவகிட்ட போய் கணக்கசி நின்றுட்டுருக்க? நான் எதாவது உன்ட்ட வந்து சொன்னேனா? எதாவது உன்ட்ட வந்து சொன்னாடி? நான் உன்னை சும்மா தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், எதாவது சொன்னானா? சொன்னனா? இப்போ எதுக்கு அழுகிற? எதுக்குடி அழுகிற? இல்லை எனக்கு தெரியும், நீங்கள் எங்கள் அக்கா காட்டி தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு. எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீங்களாம் ஒரு மனுஷனா? நான் உங்களுக்கு நல்லது தானே பேசினேன். என் அக்காவே கெட்ட மாதிரி சொல்லிவிட்டு உங்களை நல்லவர் நினச்சேனே. ஆனால் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. என் அம்மா அப்பா என்னை எவ்வளோ அசிங்கமாக நினச்சாங்க. உங்களுக்குள்ள கொஞ்சம் கூட மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லை. நீங்கள் என் கூட வாழ்கிறீங்களோ இல்லையோ, நான் அவங்க கூட வாழ மாட்டேன். எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல, பேசாமல் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கா. ஜிம்முன்னு பார்க்குறாரு. அடியே கல்யாணம் ஆகி 1 மணி நேரம் கூட ஆகலடி, அதுக்குள்ளே டிவோர்ஸ் கேட்டுட்ருக்க? பின்னா உங்களுக்குள்ளே வாழ முடியாது. என்ன முடியும் அவ்வளோ அசிங்கமாக சொல்லி வச்சுருக்கீங்க அம்மா அப்பாட்ட. என் அப்பாட்ட பேசவே இல்லை தெரியுமா? நான் ஒன்றும் எங்கள் அக்கா மாதிரிலாம் கிடையாது, மான மரியாதையில் விட்டு கொடுத்துட்டு வாழ்கிறதுக்கு அப்படின்ட்டு அவங்க அக்கா சைக்கிள் கேப்பில் அசிங்கப்படுத்திட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. ஆச்சுமன் பார்க்குறாரு. இத்தனோடு இருந்துட்டு என்ன பேசுது பற்றியா அது? கேட்டியா என்ன சொன்னேன் தங்கச்சி? உன் கூட வாழ முடியாதுன்னு சொன்னாடா, நல்லா காதில் விழுந்ததா என்ன? ஐயோ இங்கே பார், அவள் அப்படி தான் சொல்லுவாள். அவள் சின்ன குழந்தைடி, அவளுக்கு ரெடி தெரியும். இப்போ தான் என் கூட வந்திருக்கா, போ நானே புரிய வச்சுப்பேன். நீ என்ன பண்ணு, உன் வாழ்க்கை இருக்குல்ல அந்த கர்மத்தை போய் பாரு. என் வாழ்க்கையை எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஜிவன் பாட்டுக்கு வந்துட்டார். வந்து எல்லா சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நைட்டு வந்து பொண்ணு வீட்டில் தான் இருக்கணுமாம்மா. ஸோ அதனால் ஜிவன் வந்து, எங்கள் வீட்டுக்கெலாம் போகக்கூடாதா? என் வாடி போகலாம். நான் வரமாட்டேன். ஏன்டி இப்படி பாடா படுத்துற? நான் எதுக்கு உங்கள் கூட வரணும்? பொண்டாட்டிடி நீ இந்த கழுத்தில் ஒன்று தொங்குதே, நான் கட்டினது தான், நெத்தில் வச்சிருக்கியா? அது நான் வச்சது தான். அப்படி வச்சா புருஷன் பொண்டாட்டி ஆயிருமா? இல்லை எனக்கு புரியலை, நான் ஏன் உங்கள் கூட வரணும்? இவளுக்கு முதல்ல இருந்து சொல்லணும் போலையே. ஏன்டி இப்படி காமெடி பண்ணிகிட்ருக்க? நீ ஃபஸ்ட் என் கூட வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். நீங்கள் வேணால் போங்க தனியாக. உன்னை விட்டு தனியாக நாங்கள் போய் என்னடி பண்ணுறது? அதுவும் கல்யாணத்தன்னைக்கு நைட்டு உன்னை விட்டு நாங்கள் என்ன போய் பண்ணுறது? என்னமாச்சு பண்ணுங்க, நாள் உங்கள் கூட ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வாயின் படி கெஞ்சி ரூம்குள்ளே போயிட்டா. ஜிம்மில் வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன் ரூம்குள்ளே போயிட்டாலே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. எங்கள் அக்கா காரியா ஜிம்மில் பார்த்து ஒரு மாதிரி, நீ எப்படியும் தங்கச்சி கூட வாழ்கிற அது மாதிரி தான் ஒரு சீனை போட்டுட்ருக்கா. ஜிம்முக்குலாம் காண்டாக தான் ஆகுது. ஜிம்மினோட அம்மா அப்பாவும், சரிடா தம்பி நீ இங்கே நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், நீ நாளைக்கு காலையில் வா, உன் பொண்டாட்டி கூட இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜிம்முனுக்கா இவ கூடயா, இவ என்னை பார்த்தாலே அழுகிறா கத்துறா, நான் எப்படி இவளை சமாளிக்கிறது அப்படின்னு ஜிம்மன் அப்படியே ரூம்குள்ளே வராரு. வாயன் அப்படியே ஒரு முக்கில் போய் உட்காந்துருக்கா பேய் மாதிரி. ஜிம்மன் கிட்டே போய், இப்போ என்ன ஆகிப்போச்சு நீ பேய் மாதிரி உட்காந்துருக்க? நான் எவ்வளோ பொறுமையாக இருக்கேன்டி, நீ ஏன்டி இப்படி என்னை பாடாப்படுத்துகிற? உங்களுக்கு என்ன, என் அக்கா ரூமுக்கு தானே போகணும், பக்கத்து ரூம் தான் அக்கா ரூம், வேணா போங்க, நான் எதுவும் உங்களை சொல்லலை. நான் நீங்கள் யார் கூட என்ன பண்ணாலும் நான் எதுவும் பார்த்துட்டு கண்டுக்க மாட்டேன். அவ்வளோ நல்ல பொண்டாட்டியாடி நீ? நான் உங்களுக்கு பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோ நல்ல பொண்டாட்டியான்னு வந்து கேட்டால் நான் என்ன சொல்கிறது? அதானே பார்த்தேன், எங்கடா இந்த வார்த்தையை சொல்லலையேன்னு. என்னது ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, இங்கே பாரு என்ன பாருடி. நான் பார்த்தோல பாருன்றம்ல, நான் ஏன் பார்க்கணும்? சரி மன்னிச்சிரு, சாரி மன்னிச்சிருமா. சாரி கேட்குறல்லடி, அப்புறம் என்னடி திமிரு பண்ணிகிட்ருக்க? இங்கே பிறப்பில் திமிரு பண்ணிட்டு காண்டாயிரம் பார்த்துக்கோ.
என்ன வேணும் உங்களுக்கு? ஐயோ! இவ ஏன் என்ன வேணும் உங்களுக்கு? நான் ஏன் பண்ணணும்? இதையே மாறி மாறி கேட்டுட்ருக்காளே! ஏய் விச்சி இங்க பார்றி! இங்க பார். உங்க அக்காள தான் நான் லவ் பண்ணேன். இல்லலாம் சொல்ல முடியாது. ஆனா இப்ப எனக்கு உங்க அக்காள புடிக்கல. உன்ன தான் புடிச்சிருக்கு. உன் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். சரியா? என்னதான் சொந்த அக்காவே இருந்தாலும் அவ பண்றது தப்பு தப்புன்னு சொல்லி நீ என்கிட்டயே வந்து டைரக்ட்டா சொன்னா பாத்தியா? அந்த இடத்துல நிக்கிறடி நீ. அது மட்டும் இல்லாம உங்க அக்கா அடிக்கடி சைட் அடிக்கிறதுக்கு உங்க வீட்டு பக்கம் வரும்போது, உங்க அக்காவ மட்டும் இல்ல உன்னையும் அடிக்கடி பார்ப்பேன். நீயும் உங்க அக்காள விட பார்க்க ரொம்ப நல்லா இருக்கியா? அது இல்லாம நீ உங்க அக்காள விட ரொம்ப இன்னசென்ட். அவ திமிரு பிடிச்சவ. ஃபர்ஸ்ட்டு அவ தான் என்ன தொரத்தி தொரத்தி லவ் பண்ணா. அதுக்கப்புறம் தான் நானும் அக்செப்ட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா, உங்க அக்கா கூட லவ் பேசும்போது ஃபோன்ல உன் வாய்ஸ் அடிக்கடி கேட்கும். கேட்டுருக்கேன். பட் அது ஏதோ என்ன ஈர்த்ததா என்னன்னு தெரில. அடுத்து அடிக்கடி உங்க வீட்டுக்கு வரும்போது உன்னையும் பார்ப்பேன். உங்க அக்கா வந்து ஏதாவது பிடுங்கிட்டு போயிருவா. நீ பின்னாடியே ஓடி ஓடி வந்துட்டுருப்ப. அவ எங்கேயா மறைச்சு வச்சுட்டு, நான் யூஸ் பண்ணிட்டேன் காணாம போச்சு இப்படி இப்படின்னு சொல்லுவா. நீயும் நம்பிட்டு அப்படியே குழந்த மாரி போயிருவியா? அதெல்லாம் பார்க்கும்போது விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கேன். நான் சோகமா இருக்கும்போது கூட நீ எப்போலாம் க்யூட்டா ரியாக்ஷன் பண்ணும்போதெல்லாம் நெனச்சு நெனச்சு சிரிப்பேன். ஸோ உன்ன எனக்கு பிடிக்கும். பிடிக்காமலாம் இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ பிடிக்கல. எனக்கு அது பிரச்சனை இல்ல. உங்க கூட வாழ்றது எனக்கு எப்படி சொல்றது? நீங்க எங்க அம்மா அப்பாட்ட ஏங்க அப்படி சொன்னீங்க? ஏய் அதான் உனக்கு பிரச்சனை. நான் வேணா எங்க அப்பாட்ட போய் அப்பலாம் இல்லன்னு சொல்லவா? ஆமா, இல்லன்னு சொன்னா மட்டும் அவரு என்ன நெனைப்பாரு? எங்க அக்காவ தப்பா நெனைக்க மாட்டாரா? உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? உங்க அப்பா உன்னையும் தப்பா நெனைக்கக்கூடாது, உங்க அக்காவையும் தப்பாவா நெனைக்கக்கூடாது, என்னையும் தப்பா நெனைக்கக்கூடாதா என்ன? இல்ல என்னைய தப்பா நெனைக்கட்டுமா? ம்ஹ்ம். நெனைக்கக்கூடாது. ஆ? இது என்ன புதுசா இருக்கு? ஏன் என்ன நெனைக்கக்கூடாது? அது நீங்க தான் இப்ப என் புருஷன்ல. என்ன பொண்ணு. இந்த மாரி நெனச்சா கூட 2 நாள்ல பேசிருவாங்க. ஆனா உங்கள இந்த மாரி நெனச்சாங்கன்னா, அவங்க பேச மாட்டாங்கல்ல. அதான். ஆ அப்புறம்? என்ன? என்ன அப்புறம்? இல்ல, ஏதோ புருஷன் ஏதோ சொன்ன மாரி இருந்தது. இல்ல நான் ஒண்ணும் சொல்லல. இல்லையே! சொன்னியே! நான் ஒண்ணும் சொல்லலன்னு சொல்றேன்ல. நீங்க விடுங்க. நீங்க ஏதோ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. போய் படுங்க போங்க. நீ வா. நான் மட்டும் இப்படி தனியா படுக்கிறது? ஆ அதெல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாதாம். என்னது பண்ணக்கூடாது? நான் இப்ப என்ன பண்ண வந்தேன்? இல்ல நீங்க போங்க ஃபர்ஸ்ட்டு. ம்ஹ்ம். நீங்க ஒரு மாதிரி பேசுறீங்க. சரியில்ல நீங்க போங்க. நான் வந்து தூங்க போறேன். சரி வா 2 பேரும் ஒண்ணா தூங்கலாம். ஆஹ நான் வரமாட்டேன். ஏன்டி வரமாட்ட? நான் ஏன் உங்க கூட ஒண்ணா தூங்கணும்? ஐயா சாமி! பையன் உன் மொரமட்டை கீறுதல்லையடி. நான் உன் புருஷன்டி. உன் புருஷன் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன். உன் புருஷன் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? இல்லையா? உனக்கு புரியுதா? இல்லையா? ஏன் இப்படி கத்துறீங்க? ஐயோ! ஏன்டி அழுகுற? ச்சை! உன் கூட போடி இங்கிட்டு. சரி அது இப்ப என்ன சொன்ன? இல்ல சரி அது வளராத. ஒழுங்கா பேசு. என்ன? வளராத. பயத்துல தடுமாறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா யாரோ ரூம் கதவ தட்டிட்டு இருக்காங்க. யாருன்னு திறந்து பார்த்தா ஓயனோட அம்மா தான். ஓயனோட அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "அப்பா இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வேணாமே. நீங்க போய் அந்த ரூம்ல படுத்துக்கோங்க. வயன் வந்து இங்க தனியாவே தூங்கட்டும்" அப்படின்றாங்க. சிம்முனுக்கா, ஐயய்யோ! என்னது இது? நான் நைட்டு சம்பவம் பண்ணலான்னு பார்த்தா இவங்க விடமாட்டானுங்க போலயே அப்படின்னு, அவங்க மாமியார் ஒரு மாரி பார்த்து, "ஏன் அத்த நாங்க 2 பேரும் இன்னைக்கு கொஞ்சம் பேசி அந்த மாரி தான். நீங்க நெனைக்கிற மாரிலாம் ஒண்ணும் இல்ல." "வயன் நான் உன்ன தொட்டனாடி?" அப்படின்னு கேட்குறான் வாயனுமே. "ஆமா நீ தொட்ட நான் சொல்ல முடியும் அதுக்குன்னு" அப்படின்ட்டு அவளும் ம்ஹ்ம் மண்டையாட்டுறா. அவங்க அம்மாவும், "இல்ல மாப்ள என்னதான் இருந்தாலும் ஆ வாயன் வந்து சின்ன பொண்ணு." "ஓ! அப்ப அவங்க அக்கா?" "அவ பெரிய பொண்ணு மாப்ள." "ஓ! ஆ சரி, சரி. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் ஒண்ணும் அவள பண்ண மாட்டேன். உங்க பொண்ண எதுவுமே பண்ண மாட்டேன். இங்க வச்சு கவலைப்படாதீங்க" அப்படின்றாங்க. அதுக்கு அவங்களும், "இல்ல மாப்ள இருந்தாலும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சிம்ரன் வந்து, "சரி, சரி நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அந்த மாமா கூப்பிட்றாரு பாருங்க. போங்க, 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 போங்க" அப்படின்ட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சு அப்படியே கதவ பூட்டிட்டான். எனக்கு இப்ப தான் பக்கு பக்குன்னு அடிக்குது. இவ்வளோ நேரம் கூட ஒண்ணும் தெரியல. அவங்க அம்மாவ சமாளிச்சு அனுப்பி கதவ பூட்டினதுக்கு அப்புறம் தான் ஒரு மாரி கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்படியே சிவன பார்த்து, "நான் ஃப்ரெஷ்அப் ஆகணும். நான் குளிக்க போறேன். போய் குளி." ஆ சரி அப்படின்ட்டு வாயனா அப்படியே ட்ரெஸ்லாம் வேகமா எடுக்கிறா. ஒரு மாரி பதட்டமா இருக்கு. அவ சாரி தான் கட்டியிருந்துப்பா. ஸோ அது வேற ஒரு மாரி அவுர்ற மாரி வேற போகுது. வாயனுக்கு வந்து இதுக்கு முன்னாடி சாரி கட்டியிருப்பா. பட் அவளுக்கு அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாலாம் மேனேஜ் பண்ண தெரியாது. ஒரு மாரி முந்தானையெல்லாம் கீழ விழுகிற மாரி இருக்கு. டபக்கு டபக்குன்னு புடிச்சிட்டு ட்ரெஸ்ஸ வேற எடுத்துட்டு இருக்கா. சிவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவ பயப்படுறத பார்த்துட்டு. அப்படியே வாயன பார்க்குறான். வாயனும்
ஐயோ கடவுளே! சாரி மட்டும் கீழ கீழ விழுந்துறக்கூடாது. அவ்வளோதான் என் மானம் போயிரும், மரியாதை போயிரும். அதையும் தாண்டி இவன் என்னை என்னலாமோ பண்ணுவான் அப்படின்னு, அவ பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ள குடுகுடுன்னு போய் ஓடிட்டா. சிம்முன்னு அப்படியே சிரிச்சுட்டு, அப்படியே ரெஸ்ட் ரூம் கதவு கிட்ட நின்னுட்டு கதவ தட்டிட்டு இருக்கோம். வாயனா இவன் எதுக்கு கதவ தட்டுறான் அப்படின்னு கதவு கிட்ட வந்து, என்ன வேணும்? ஆ என்ன பண்ணிட்டுருக்க? இது என்னங்க கேள்வி? பாத்ரூம்க்கு வந்து என்னங்க பண்ணுவாங்க? நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்? குளிக்க போறேன்னு தானே சொன்னேன். அதான். இல்ல ட்ரெஸ்ஸை கழட்டிட்டே என்ன? ஆ என்ன இப்படிலாம் கேட்டுட்ருக்கீங்க? ஐயோ! ராமா! சிவா! என்னடி யார் யாரையோ கூப்பிட்டுட்டு இருக்க? யார்ரி ராமா? யார்ரி சிவா? ஐயோ! ஏங்க அதெல்லாம் கடவுளுங்க. ஓ! கடவுளா? சரி, சரி. கதவ திற. வா நானும் குளிக்க போறேன். நீங்க குளிக்க போறீங்களா? வெளியில பாத்ரூம் இருக்கும். அங்க போய் குளிச்சுக்கோங்க. ஏய் நான் உங்க வீட்டு மாப்பிள்ளடி. ஒரு பாத்ரூம்ல கூட எனக்கு இடம் தர மாட்ட. நான் என் வாழ்க்கையிலேயே உனக்கு ஒரு இடத்த குடுத்துருக்கேன். நீ என்ன ஒரு பாத்ரூம்ல எனக்கு ஒரு இடத்த குடுக்க மாட்டேங்கிற? நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா குளிக்க போறேன். நீ பாட்டுக்கு ஒரு ஓரமா குளி. என்னப்பா? என்னது? ஒரு பாத்ரூம்ல 2 பேரும் ஓரமா குளிக்கணுமா? ஓ மை காட்! இவர் என்ன பைத்தியமா? ம்ஹ்ம். அதெல்லாம் ஓரமா குளிக்க முடியாது. நான் 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் நீங்க போய் குளிங்க. இல்ல என்னாலும் பண்ணுங்க. நான் இப்போ கதவ திறக்க மாட்டேன். ஓ! திறக்க மாட்டியா? கதவ திறக்க மாட்டியா? சரி, சரி, சரி. நான் வேணா கதவ உடைச்சிட்டு உள்ள வரட்டாண்டி? கதவ உடைச்சிட்டு உள்ள வருவீங்களா? அப்படின்ற மாரி வாயன அப்படியே ஷாக் ஆகி போய் முழிக்கிறா. குளிக்கவாது இதாத அப்படின்ட்டு கடகடன்னு ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு, அப்படியே ஒரு நைட்டி மாரி ஒண்ணு இருக்கு. அத எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே வெளில வந்து நின்னுட்டு, "இப்போ போங்க. குளிக்கணும்னு தானே சொன்னீங்க. இப்போ போங்க." அடி பாவி! கதவ உடைப்பேன்னு சொன்ன ஒரு 5 செகண்ட்லேயே ட்ரெஸ்ஸை கட்ட 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 கட்டன்னு மாற்றிட்டு வந்திருக்கே. விவரம் தான். நல்ல விவரம்டி. ஆமாப்பா நல்லா வளர்த்துருக்காங்க உன்ன அப்படின்ட்டு ஒரு மாரி வயனை பார்த்துட்டு அப்படியே பாத்ரூமுக்குள்ளே போய், "வயன் நீ விவரமா இருக்கலாம் செல்லம். ஆனா நானு பக்கா கிரிமினல்டி. கிரிமினல் மாரி தானே யோசிப்பேன். இப்பயும் அப்படித்தான் யோசிச்சிருக்கேன். என்னை பற்றி உனக்கு சரியாக தெரியலான்னு நினைக்கிறேன்" அப்படின்ட்டு டேப் ஓப்பன் பண்ணுறான். தண்ணி நல்லா தான் வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஊன்னு கத்திட்டு இருக்கான். அவன் வாயிலுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. தண்ணி பைப் இங்கே உடைக்குதுடி அப்படின்னு அவள் பாட்டு கத்துறான். அவனுமே என்னது தண்ணி பைப் உடஞ்சிருச்சா அப்படின்ட்டு பாத்ரூம் கதவை திறக்கலான்னு பார்க்குறா. இருந்தாலும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சரி ஆபத்துக்கு பாவம்ல அப்படின்ட்டு திறக்கிறா. பார்த்தா இவன் பூட்டவே இல்லை போல. வருவான்னு சொல்லி திறந்தான் வச்சுருக்கான். ஸோ அதுவும் திறந்துருக்கு. என்னன்னு உள்ளே போய் பார்த்தா உண்மையாகவே ஷவர் டேப் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ தண்ணி அப்படியே பீச்சிட்டு அடிச்சிட்ருக்கு. சிவன் அப்படியே கையால் அந்த இதை மறைச்சிட்டு இருக்கானாமா. வாயன் பார்க்குறா. பார்த்துட்டு என்னங்க பண்ணி வச்சிங்க? ஷவர் எப்படிங்க தனியாக கீழே விழும்? நான் ரெடி பண்ணுறது வந்துடுச்சு. இப்போ தண்ணி ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இருங்க நான் ஏதாவது துணி எடுத்துகிட்டு வரேன். வந்து அடைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு துணி எடுத்து வந்து அதை அடைக்கலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அப்போது வாயனோட ட்ரெஸ் எல்லாமே அப்படியே நனைஞ்சு அவளோட பாடி வந்து அதாவது அந்த ட்ரெஸ் வந்து பாடி கூட அட்டாச் ஆகி அப்படியே தெரிய ஆரம்பிக்குது. ஜிம்முன்னு அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கான் வாயனும். இவர் என்னத்த குறுகுறுன்னு பார்க்குறாரு அப்படின்ட்டு கீழே பார்க்குறா, ஜிம்முனை பார்க்குறா, கீழே பார்க்குறா, ஜிம்முனை பார்க்குறா. ஆக்சுவலாக அவனுமே ஷர்ட் இல்லாமல் தான் நின்றுட்டுருப்பான். வாயன் அதை வேற பேன் பார்த்துட்டு பையன் நல்லா பாடியை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கானே அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ்லாம் விட்டுட்ருக்கா. அதே வேற விடாமல் பார்க்கும்போது ஜிம்முன் வந்து என்னடி பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறான். வாயனுக்கு ஒரு செகண்ட் சீச்சி கரும்பு கரும்பு நான் என்னத்தை யோசிச்சுட்ருக்கேன். ஆஹா ஒன்றும் இல்லை. நீங்கள் எதை பார்க்குறீங்க? நானா ஒன்றும் பார்க்கலையே. ஏன் நீ என்னத்தை பார்த்த? நான் என்ன பார்க்குறேன்னு? ஆஹா நானும் ஒன்றும் பார்க்கல. அப்புறம் ஏன்டி கேட்ட? நீங்கள் கேட்டிங்கள்ல அதான் நானும் கேட்டேன் அப்படின்னு உஷாராக பேசிட்டு அதை இது பண்ணலான்னு பார்க்குறா. பட் முடியல. ஒரு கட்டத்தில் தண்ணி மறுபடியும் பீச்சிட்டு அடிக்க வாயன் மேலே தண்ணி படக்கூடாது அப்படின்ட்டு சிம்மன் வந்து வாயன் அப்படியே கவர் பண்ண மாதிரி க்ளோஸாக கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்கான். 2 பேர் வேறு நனைஞ்சிருக்காங்க. ட்ரெஸ்ஸு வேறு வெட்டாக இருக்குது. இப்படி வேறு அவன் கட்டி பிடிக்க வாயனுக்கு தாட்ஸ்லாம் வேறு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. வாயனுக்கு தான் அப்படி போகணுன்னு பார்த்தா சிம்மனா அப்படியே வாயனோட லிப்ஸே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்க. வாயனும் இவர் ஏன் இப்படி பார்க்குறாரு, ஏன் இப்படி பார்க்குறாரு, ஏன் இப்படி பார்க்குறாரு அப்படின்ட்டு அவனையே பார்த்துட்ருக்கா. அப்போ சிம்முன்னு வந்து வாயனோட லிப்ஸ் அப்படியே தூக்கி வச்சு அவளோட கண்ணை பார்க்க ஆரம்பிக்கிறான். வாயனுமே அவனோட கண்ணை பார்க்குறா. ஸோ அப்படியே 2 பேரும் ஸ்லிப் ஆகி அப்படியே கிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சிம்முன்னு அப்படியே லிப்ஸ் கிட்ட வரைக்கும் வந்துட்டான். அப்படியே வாயனோட லிப்ஸை லைட்டாக டச்சு பண்ணிட்டான். அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வாயனுக்கு இப்போ தான் தாட்ஸ் வருது. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு அந்த கிஸ் பண்ணும்போது தான் அவளுக்கு தோணிகிட்டே இருக்கும். அவன் எவ்வளோ தூரம் ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறானோ அவ்வளோ தூரம் எனக்கு வந்து இது வேணும்னு தோணுது, வேண்டான்னு தோணுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறா, ஃபைனலாக அவனை தள்ளி விட்டுட்டு குடுகுடுன்னு வெளில ஓடி வந்துட்டா. வெளில ஓடி வந்து ரூம் டோரை ஆல்ரெடி க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். பாத்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டா. அதுவும் வெளி பக்கத்துலேருந்து உள்ளே ஜிம்மன் இருக்கான். ஆனால் ஜிம்மன் வந்து என்ன நல்லா தானே போயிட்டு இருந்தது அப்படின்ட்டு அவன் வந்து கதவை திறடி கத்திட்டு இருக்கானோ அவள் கடகடன்னு ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் கதவே திறக்கிறா. ஜிம்மன் பார்க்குறான்.
எதுக்கடி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பாதிலே வந்தா? இல்லை, நீங்கள் எதுக்கு என்ன கிஸ் பண்ணீங்க? ஏய், இதை திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறியா என்ன? அதான் சொல்கிறேன்ல, நீ பொண்டாட்டியாக தான் பண்ணேன்னு. என் பெர்மிஷன்லாம் பண்ணுவீங்களா? ஏன் நான் கிஸ் பண்ணும்போது நீ பண்ண தானே செஞ்ச? இல்லை, அது அது ஏதோ அதே மாதிரி தான் நாங்களும் ஏதோ ஒரு ஞாபகம். ஓ, அப்போது ஏதோ பொண்டாட்டி கிஸ் பண்ணுன்னு சொன்னீங்க, இப்போ ஏதோ அப்படின்னு சொல்ல வரீங்க? ஓ, தெளிவாக பேசணும் நினப்பாடி உனக்கு. எனக்குன்னு அந்த நினப்பு இல்லைங்க. இல்லை, வேணாம், நான் என் அம்மா ரூம்லேயே போய் படுத்து தூங்கிக்கிறேன் அப்படின்ட்டு பாட்டுக்கு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டா. சிம்மனுக்கு ஒரு மாதிரி மூடப் செட் ஆகிடுச்சு. சரியாக காண்டாயிட்டான். அப்படியே தலையெல்லாம் துவட்டிகிட்டு இருக்கான். தலையை அவனால் சரியாக துவட்ட முடியல. ஹேர் ட்ரையர் இருக்கான்னு பார்த்தா ஹேர் ட்ரையர் இல்லை. போன வயன் மறுபடியும் கொடுக்குறன்னு வரா. வந்து இன்னொரு டவல் கொடுக்குறா. சிம்மன் அப்படியே முறைச்சி பார்க்குறான், என்ன அப்படின்னு பார்க்குறான். வாயனும் ஹேர் ட்ரையர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒரு டவல் பார்த்தா அதில் இருந்தாங்க. ஏதோ அம்மா ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், இப்போ என்ன திருப்பி வரேன். அதான் அங்கே போனேன், ஹேர் ட்ரையரில் ஞாபகம் வந்தது. அதான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். வேணாம் கொடுங்க டவலை, நான் எடுத்துகிட்டு போகிறேன். இல்லை, எனக்கு வேணும் அப்படின்ட்டு டவலோடு சேர்த்து வாயனோட கையும் பிடிச்சிக்கிட்டே கழுக்குறான். வாயனோட பார்க்கவே இல்லை, குனிஞ்சத்தெல்லாம் நிமிரவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி குனிச்சிட்டே தான் இருக்கா. அப்போ சிம்மன் வாயனோட காதுகிட்ட வந்து, ஓ எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு. எங்கே இருக்குது? அந்த இருக்கு பாரு என் பேக், அதை எடுத்து கொடு அப்படின்றான். அவனுமே போய் அவனோட பனியனு 2 டிஷர்ட்டு பேண்ட்டை எடுத்து கொடுக்குறா. அவனுமே அவன் முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். அவனோட கருமமே அப்படின்ட்டு வெளில போகலான்னு பார்த்தாலும் விட மாட்டேங்கிறான். கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கையை பிடிச்சிட்டே தான் நின்றுட்டுருக்கான். அவனுமே இப்போ கையை விடுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, செம்ம முடப் செட்டில் இருக்கேன், ஒழுங்கு முடியாது, எங்கேயே நின்று போகாத அப்படின்றான். இல்லை, நான் போகணும். எங்கே போகணும்? அம்மா ரூமுக்கு. ஏன்டி கல்யாணம் ஆகி புருஷன் கூட நைட்டில் இருக்கா, அம்மா ரூமுக்கு போனால் அம்மா ரூமுக்கு ஒன்று சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்கா. பலார் நிறைஞ்சிரும் பார்த்துக்கோ. ஒழுங்காக என் கூட இரு, என் கூட மட்டும்தான் இருக்கணும். அம்மா கூட போகணுன்னு சொன்னு வச்சுக்கோ, ஏன் அடிச்சிடுவேன் அப்படின்ட்டு இருக்கான். இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. காசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா, சி லேட்டர்.